Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஹேர் growthக்கு ஒரு சூப்பரான ஹெர்பல் ஹேர் ஆயில் தான் பார்க்க போறோம். இது பல்லங்கால வருஷமா நம்ம ஆயுர்வேதத்துல யூஸ் பண்றாங்க. நிறைய ஹேர் growth விளம்பரத்துல கூட இந்த ஆயிலை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. Brahmi ஆயில் அப்படினு சொல்லுவாங்க. வெளியில வாங்குனீங்கன்னா அது ஒரு 500 to உங்களுக்கு 1500 வரைக்கும் கூட போகும். பட் நம்ம வீட்லயே செய்யும்போது இது டோட்டலா உங்களுக்கு காஸ்டே பாத்தீங்கன்னா 40 ரூபாய் தான் ஆகும். and ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளா தான் இருக்க போகுது. நம்ம ஹேர் growthக்கு வந்து இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அதோட பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணா மறக்காம செக் பண்ணுங்க. ஹேர் ஃபாலுக்கு கூட நிறைய காசஸ் அண்ட் டிப்ஸ்லாம் வந்து அந்த பிளேலிஸ்ட்ல ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பட் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்காக வந்து ஜஸ்ட் அந்த நேம்ஸ் மட்டும் சொல்கிறேன். நான் உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்தால் ஹேர் ஃபால் ஆகும். அதே மாதிரி ப்ரோட்டீன், அயன் இல்லைன்னா பயோட்டின், ஜிங்க் இதெல்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேரில் வந்து மாய்ஸ்சர் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பிரேக்கேஜ், பிரிட்டன்ஸ் அதே மாதிரி ஹேர் ஃபால் ஆகும். அண்ட் உங்கள் ஹேர் வந்து ஸ்ட்ரென்த்தாக இல்லை அப்படின்னாவே நிறைய ஹேர் ஃபால் ஆகும். அண்ட் உங்கள் ஹேரை வந்து நீங்கள் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலாம், நிறைய ஹேர் ஃபால் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி தான் ஒரு ரெமெடி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது தான் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஆம்லா. இதில் நிறைய ப்ரோட்டீன் பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஹேரை வந்து திக் அண்ட் ஸ்ட்ராங்காக வளர வைக்கும். இதில் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன் எதாவது இருந்தால் கூட சரி பண்ணும். ஹேர் லாஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதையும் சூப்பராக ப்ரிவென்ட் பண்ணும். நம்மளுக்கு தேவையான செகண்ட் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கறி லீஃப். கறி லீஃப் வந்து முடிய கருன்னு வளர வைக்கும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மெலனின் பாண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால வந்து உங்களுக்கு ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் வந்து சூப்பராக தவிர்க்கும் அதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா. இதில் வந்து நிறைய வைட்டமின் பி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்கள் ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஹேர் தின்னிங் ஆகிறதுலேருந்து காப்பாற்றும். ஸோ உங்கள் ஹேர் நல்லா திக்காகவே வளரும். அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் பாண்ட்ஸ் இருக்கிறதுனால ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக வளரும். நம்மளுக்கு தேவையான நெக்ஸ்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா வல்லாரைக்கீரை, அதாவது பிரம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மி பார்த்தீங்கன்னா ஏன்ஷியண்ட்டாகவே வந்துட்டு ஒரு சூப்பரான ஹர்ப். ஹேர் லாஸ், ஹேர் க்ரோத் அண்ட் பால்னஸ்க்கு எல்லாமே நீங்கள் நிறைய வந்துட்டு ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குறதுல மோஸ்ட்லி வந்து ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா இந்த ஒரு ஹர்ப் வந்து சேர்த்துருப்பாங்க. ஏன்னா இது அவ்வளோ ஆயுர்வேதிக் ப்ராப்பர்ட்டிஸ் உடையது. இது ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்கள் பாடியில் வந்து கார்டிசால் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து கம்மியாகும். ஸோ ஸ்ட்ரெஸ்னால முடி கொட்டுது அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு ஒரு பூன் மாதிரி தான். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஹேர் டென்சிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலிக்கிளோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுது. ஹேர் வந்து ஹேர் ஃபாலிக்கிள் இருந்து தானே வளருது. அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும்போது உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து ட்ரெமெண்டஸாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு டேண்ட்ரஃப் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்னாலும் சரி பண்ணும். அண்ட் இதுவுமே ப்ரோட்டீன் பாண்ட்ஸ் தான். பட் இதில் ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ஸோ உங்கள் ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுக்கு தேவையான லாஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில். ஸோ கோகனட் ஆயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மாய்ஸ்சரைசிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ ஸ்பிளிட்டன்ஸ், அதுக்கப்புறம் ட்ரைனஸ் எல்லாத்துக்குமே வந்து இது சூப்பரான ரெமெடி. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பிரேக்கேஜ் ப்ராப்ளம்லாம் கூட இருக்கும். உங்கள் ஹேர் நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருந்தாவே பிரேக்கேஜ் ப்ராப்ளம் ஆல்மோஸ்ட் கண்ட்ரோல் ஆகும். அண்ட் கோகனட் ஆயில் வந்து நம்ம ஏரியாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டால் ஆகிற டேமேஜ் எல்லாம் வந்து சூப்பராக வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. அதே மாதிரி கியூட்டிகல்ஸையும் நோரிஷ் பண்ணுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது அண்ட் நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆம்லா வந்து ரெடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கோகனட் ஆயில் வந்து நம்மளுக்கு ஒரு 100 கிராம்ஸ் வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து கறி லீஃப் எடுத்துக்கிறோம். அப்புறம் வந்து 2 ஆம்லா, அப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்துட்டு வல்லாரைக்கீரை, அதாவது பிரம்மி லீஃப். இது வந்து கீரைக்கார பாட்டிக்கிட்ட கேட்டால் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மார்க்கெட்டில் போய் வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம காய்ச்ச போகிறோம். சிம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹீட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி கரிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ அதிகமாக வந்துட்டு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே டபுளாக மெஷர் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ 200 கிராம் வந்து நீங்கள் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 கைப்பிடி அளவு வந்து நீங்கள் கறி லீஃபும் 4 ஆம்லாவும் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கறி லீஃப்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுதான் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிற இடம் பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கிறிஸ்பி ஆகிடும். உங்களுக்கு உடையிற சவுண்ட் கேட்குது. இந்த மாதிரி கிறிஸ்பி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து வல்லாரை, கறி லீஃப் அதோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் இந்த ஆயிலில் வந்து இன்ஃப்யூஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த சூடு ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ஆயிலை வந்து வடிகட்டி நம்ம ஒரு கண்டெய்னரில் எடுத்து வைக்க போகிறோம். சூடுலாம் போயிட்டோன்னா இந்த ஆயில் அப்படியே நம்ம வடிகட்டுறோம். ஆயில் கலரே பார்த்திங்கன்னா லைட் க்ரீனிஷாக மாறி இருக்கும்.
இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆயிலை வந்து எப்படி அப்ளை பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஒரு மாதிரி லைட் க்ரீன் கலரில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேல்பில் வந்து இந்த மாதிரி வகுடாக, அதாவது ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா எல்லோரும் அப்படியே எண்ணெய் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணுவாங்க. அதனால என்ன ஆகும்னா ரூட்டில் எல்லா இடமும் வந்து ஈக்குவலாக படாது, அண்ட் ஸ்ட்ராண்ட்ஸ்லேயும் ஒழுங்காக ஈக்குவலாக படாது, அதாவது ஹேர் ஃபுல்லாக. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வகுடாக எடுத்து ஆயிலை வந்து ஒரு காட்டனில் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி இப்படி வச்சு நீங்கள் தேய்க்கணும். ஸோ அதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்துட்டு ஹேர் வந்துட்டு ரூட் ஃபுல்லாக படும். இந்த மாதிரி எடுத்து தேய்ங்க. ஸோ ரூட் அண்ட் ஸ்டாண்ட்ஸில் படும்போது உங்களுக்கு சூப்பராக வந்து எல்லா இடத்துலையும் படும், அதே மாதிரி வந்து நல்லா வளரும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும்போது மசாஜ் பண்ணுங்கள். ஏன் மசாஜ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து டீப்பராக பெனட்ரேட் ஆகும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் மசாஜும் வந்து நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த பிளேலிஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து எப்படி மசாஜ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஷோல்டர் லென்த்து தான் ஹேர் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வளர்ந்துருச்சு. அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 டைம்ஸ் வந்து ஹேர் கட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ரெகுலராக வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்கு 3 months ஆகும். ஃபோட்டோ எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான வீடியோ உங்களுக்கு திருப்பி பார்க்குறேன். Until then, it's bye from Hema. Bye.